ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது குரூப் 4க்கு வந்து நீங்கள் அப்போ அப்ளை பண்ணுறதா இருந்தால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா இல்லை வேணாமா, அல்லது பழையதை வந்து கொடுக்கலாமா இல்லை புதுசாக வந்து அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இது வந்து பழைய சர்டிஃபிகேட்டு யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதவே வந்து கொடுக்கலாம். அப்படி வந்து இல்லைன்னா என்கிட்ட இப்போ தான் நான் இப்போ வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் புதுசாகவும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 நாளில் வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறத பொறுத்து தான் வந்து எத்தனை நாள் கழிச்சு வருதோ அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இ-சேவை மையத்தில் போய் இந்த 12th மார்க் ஷீட்டு 10th மார்க் ஷீட்டு இது 2மே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி தருவாங்க. அதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போய் வந்து வாங்கிக்கலாம். அல்லது பழைய சர்டிஃபிகேட்டே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வந்து அதவே நீங்கள் குரூப் 4 அப்ளிகேஷன் போடுறப்ப அதை வந்து பழைய சர்டிஃபிகேட்டை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க வந்து அந்த அப்ளை பண்ண ஃபார்ம் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க வந்து பார்க்கல, கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஆதார் இ-சேவை மையம் இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து அப்ளை பண்ண ஃபார்மை கூட நீங்கள் வந்து கொடுத்து குரூப் 4 வந்து அப்ளை பண்ணலாம். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னா வந்து மொத்தமாக வந்து நீங்கள் வந்து 1 to 12th முடிய வந்து ஃபுல் சர்டிஃபிகேட்டும் வந்து வாங்க முடியாது. அதாவது சில பேர் வந்து 1 to 5th வந்து ஒரு ஸ்கூல்லையும் 5th to 8th வந்து ஒரு ஸ்கூல்லையும் இப்படி வந்து வேறு ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கவங்களும் வந்து தனித்தனியாக தான் வந்து அதை வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரே ஸ்கூல்லையே படிச்சிருந்தாலும் 1 to 12th வந்து ஒரே ஸ்கூல்லையே படிச்சிருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக வந்து 1 to 5th 6th to 8th 9th to 10th 10th to 12th இதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து தனியாக வந்து இப்படி 1 to 5th இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஃபார்ம் வந்து வாங்கி அப்ளை பண்ணுறப்பே அந்த இயரை வந்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து உடனே கிடைக்கும். இயர்ஸ் தப்பாக பண்ணியிருந்தாலும் வந்து அதை வந்து ஸ்கூலில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம 1 to 12th முடிய எந்த இயரில் வந்து படித்தோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 3 or 4 daysலேயே வந்து அந்த ஃபார்ம் வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வந்து இதை குரூப் 4ல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து 20% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20% வந்து இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் அப்ளை பண்ணாதவங்க வந்து உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்னும் வந்து டைம் இருக்குது. மெதுவாகவே நம்ம பண்ணிக்கலாம். 28ஆம் தேதி முடிய நம்மளுக்கு டைம் இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.